இன்னைக்கு நாம் 63 நாயன்மார்களில் ஒருவரான அமர்நீதி நாயன்மார் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் சோழ நாட்டில் பழையாறை அப்படின்ற ஊரில் வணிக குலத்தில் தோன்றியவர். இவர் வணிக குலம் அப்படிங்கிறதுனால நல்ல செல்வச் செழிப்போடு வாழ்ந்தாராம். அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, சிவன் அடியார்களுக்கு உணவு, உடை, கோவணம் போன்றவற்றெல்லாம் தானம் செய்கிறாரு. திருநள்ளூரில் சிவன் அடியார்களுக்கு உணவு கொடுப்பதுக்காகவே ஒரு மடம் கட்டுறாரு. அங்கே திருவிழா காலத்துல எல்லாம் தங்கியிருந்து தன்னுடைய சுற்றத்தவரோட தங்கியிருந்து அடியவர்களுக்கு தானம் கொடுத்துட்டு வந்தார். இப்போ இவரை சோதிக்க நினைத்த சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, தானே ஒரு பிரம்மச்சாரி உருவம் எடுத்துக்கிட்டு அதோட தன்னுடைய கையில் 2 கோவணம், திருநீற்று பை, தர்ப்ப இதை எல்லாத்தையும் கட்டப்பட்ட ஒரு தண்டுடன் வர்றாரு. இவர்கிட்ட அமர்நீதி நாயனாரோட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அமர்நீதி நாயனார் அவரை உணவருந்திட்டு போக சொல்கிறாரு. இவர் நான் உணவருந்திட்டு சாப்பிட்றேன், ஆனால் காவேரியில் போய் நீராடணும், மழை வர மாதிரி இருக்கு, அதனால் என்னுடைய ஒரு கோவணத்தை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த தண்டில் இருந்த ஒரு கோவணத்தை அமர்நீதி நாயனார்கிட்ட கொடுத்துட்டு இவர் குளிக்க போயிடுறாரு. அப்புறம் தன்னுடைய கோவணத்தை கேட்குறாரு. இப்போ தாங்க கோவணம் வச்சுருந்த இடத்துல கோவணத்தை பார்த்தாக்க அமர்நீதி நாயனார் போய் பார்க்குறாரு, அங்கே இல்லை. ஏன்னா சிவபெருமான் அதனை மாயமாக செஞ்சிடறாரு, மறைச்சிட்றாரு. இவர் தேடினாலும் கிடைக்கல. உடனே இவர் வேற ஒரு கோவணத்தை கொடுக்குறாரு. அப்போ சிவபெருமான் கோபம் கொண்டு, என்னுடைய கோவணம் தான் எனக்கு வேணும், அது எவ்வளவு மதிப்பானது தெரியுமா, அப்போ நான் என்னுடைய தண்டில் இருக்கக்கூடிய இன்னொரு கோவணத்தை தராசில் ஒரு பக்கம் வைக்கிறேன், இதுக்கு எடைக்கு எடை நீங்கள் கோவணம் தரணுன்றாரு. உடனே அமர்நீதி நாயனாரும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு தாங்கிட்ட இருக்க ஒவ்வொரு கோவணத்தையாக வைக்கிறாரு. அதுக்கு எடைக்கு எடை வரவே இல்லை. தன்னிடம் இருக்கக்கூடிய பொன், பொருள், வெள்ளி எல்லாத்தையும் வைக்கிறாரு. அப்போ கூட அமர்நீதி நாயனாரோட தட்டு தான் மேலே இருக்கே தவிர சிவபெருமானினுடைய அந்த கோவணம் வைத்த தட்டானது கீழேயே நிற்கிதான். இவருக்கு ஒன்றுமே புரியல. சரி, தன்னுடைய மனைவி, மகன் எல்லாரையுமே அந்த தராசு தட்டில் வைக்கிறாரு. அப்படி இருந்தும் கூட சிவபெருமானினுடைய தட்டானது கீழேயே இருக்குது, இவருடைய தட்டானது மேலே எழும்பி தான் நிற்கிதே தவிர கீழே இறங்க மாட்டேங்குது. இப்போ இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, அப்படி சொல்கிறார் அப்படின்னாக்க, நாங்கள் செய்த தொண்டு குற்றமற்றது என்றால் இந்த தராசு தட்டானது சமமாகட்டும்னு சொல்லிட்டு அந்த தராசு தட்டில் ஏறி நிற்கிறாரு. அப்போ அந்த தராசு தட்டு சமமாயிடுமா. ஸோ இவருடைய பெருமையை உணர்த்துவதற்காகவே சிவபெருமானையே பிரம்மச்சாரி உருவம் எடுத்து இவருடைய பெருமையை உணர்த்திய ஒரு பெருமைக்கு உரியவர் இந்த அமர்நீதி நாயனார். இதை தான் சுந்தரமூர்த்தி தான் பாடிய, அதாவது தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்ற பாடல்ல இவரை அல்லி மென் முல்லையந்தார் அமர்நீதி கடியேன் அப்படின்னு இந்த அமர்நீதி நாயனாரை பற்றி பாடுறாரு.